நெல்லி பக்தி அன்பர்களுக்கு வணக்கம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேதியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சென்ற எபிசோடில் கண்ணப்ப நாயனாரோட வரலாற்றை பார்த்தோம். இந்த எபிசோடில் கடவுரில் கலையன்தன் அடியார்க்கும் அடியேன், சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற கலையனார். கலையனார்ன்றது அவரோட பேர். திருக்கடவுர்னு சொன்னோன்னா பார்த்திங்கன்னா 60வது கல்யாண விழா, சஷ்டியார்த்த பூஜைன்னு சொல்லுவாங்க. 70 பீமராத பூஜைன்னு சொல்லுவாங்க. 80 சதாபிஷேகம், முத்து அபிஷேகம்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த திருக்கடவுர்னோன்னா டக்குன்னு எல்லாருக்கும் நினைவு வருது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட விதியே மாற்றின தலம் அபிராமி பட்டர் தை அமாவாசை நாளை இது பௌர்ணமியாக மாற்றின நாள், மார்கண்டனோட தலைவிதியை மாற்றின தலம். இப்படி இந்த தலத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லின்னு போகலாம். மார்கண்டனோட தலைவிதி மாதிரி மார்கண்டனுக்கு யமனை காலால் சம்ஹாரம் பண்ண இடம் பார்த்திங்கன்னா அந்த திருக்கடவுர். அப்புறம் அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்தது, தை அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றின இடம். நிறைய இந்த திருக்கடையூர் வரலாறு நிறைய சொல்லின்னு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம கலையனார் அவதாரம் பண்ணுறார். அவரோட பார்த்திங்கன்னா அந்தனர், அவரோட குலம் பார்த்திங்கன்னா அந்தனர் குலத்தில் சேர்ந்தவர். நல்லா வசதியானவர், நல்லபடியாக இல்லறம் நடத்திட்டு வர்றார். அவரோட தொண்டு பார்த்திங்கன்னா குங்குளியம்னா ஒரு வாசனை மிகுந்த சாம்பிராணி. நம்மளும் சாம்பிராணி போடுவோம், ஆனால் இவர் அந்த குங்குளியன்றது வேறு ஒரு நறுமணம், ரொம்ப வாசனை மிகுந்த அந்த குங்குளியம். அந்த கைங்கரியத்தை தான் இறைவனுக்கு தொண்டாக அது வெகு காலம் குங்குளி அதனாலே பார்த்திங்கன்னா அவரோட கலையனார்ன்றதுக்கு முன்னாடி குங்குளி கலையனார்னே சொல்லுவாங்க எல்லாரும். அவர் குங்குளியை எப்போவுமே சாமிக்கு அதை போடுறது குங்குளி கலையனார்னே சொல்லுவாங்க. சாமி பார்க்குறாரு, இவரோட அன்பை உலகுக்கு காட்டணும் அல்லவா, அதனால் நல்லா வசதியான வறுமையை கொடுக்குறாரு சாமி. வறுமையை கொடுத்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வறுமையிலும் பார்த்திங்கன்னா அந்த குங்குளியம் போடுற தொண்டு அவர் நிறுத்தவே இல்லை. கொஞ்சம் காசு இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குங்குளியம் வாங்கி சேர்த்து வச்சு அந்த பண்டார சாமி அந்த ரூமில் பார்த்திங்கன்னா அவர் அந்த எடுத்து வச்சுப்பார். அப்பப்போ அந்த கைங்கரத்தையே எப்போவுமே செஞ்சுட்டு வந்தார். அப்போது குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு ரொம்ப அளவுக்கு மீறிய வறுமை வந்தது. 4 நாளாக சாப்பிடல, இருக்கிறத கொஞ்சம் நஞ்ச வச்சு அந்த அம்மையார் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க அரை வயிறாக போது ஒரு தாயாக அந்த அம்மாவோட அந்த கஷ்டத்தை அவங்க பார்க்க முடியல. யாருமே செய்யாத ஒரு சின்ன ஒரு இதுவும் அந்த அம்மா செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, தன்னோட மாங்கல்யத்தை எடுத்து அந்த மாங்கல்யத்துக்கு பதில் மஞ்சள் கயிறு கட்டிட்டு தன் கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அவர் என்னம்மா இப்படி நீ பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நாம் பெரியவங்க, நாம் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, இந்த குழந்தைங்க பசியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இந்த விற்று இந்த தாலி நகை விற்று நெல்மணிங்களை நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்றார். ஏன்னா குழந்தைங்கன்னு சொன்னோன்னே அவராலையும் அந்த மறுக்க முடியல கலையனாரால். அந்த அம்மா அந்த தங்க தாலி கொடுத்த உடனே எடுத்துகிட்டு போகிறார். மனசு கஷ்டமாக எடுத்துகிட்டு போகிறார். ஏன்னா மனைவியோட அந்த தாலியை எடுத்துன்னு போகணுன்னா எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக இருக்குல்லவா. அப்போ வீதியில் நடந்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசியில் கூட அந்த சத்தம் அவர் ஆர்வமாக கேட்குது. குங்குளியன்ட்டு எதிரில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் ஒரு ஃபுல்லாக மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு குங்குளியன்ட்டு வியாபாரக்கார் வராரு. உடனே அவருக்கு அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. நம்ம போகிறது எதுக்காக, நம்ம மனைவி தங்க நகையை தாலியை கொடுத்துருக்காங்க, குழந்தைங்க பட்னியாக இருக்குன்ட்டு அவருக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லை. குழந்தைங்க மனைவி எல்லாம் அந்த குங்குளியம் கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப பரவசமாயிடுச்சு. உடனே போகிறாரு, இப்போ பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்குது வாசனமே, எவ்வளோப்பான்னு கேட்குறாரு. ஐயா குங்குளியம் இது ரொம்ப நல்ல வாசனை திரவியமங்க ஐயா அப்படின்னோடனே, அப்படியாப்பா எனக்கு மொத்தமாக கொடுத்துட்றியாப்பா அப்படின்றாரு. கொடுத்துட்றேன், ஆனால் ஒரு பண்ட மாற்றம்பா அப்படின்னு சொல்கிறார். என்கிட்ட காசு இல்லை, ஆனால் தங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தங்கத்தை காட்டுறாரு அந்த தாலி. உடனே அந்த வியாபாரக்காரம் வாங்கிட்டு, ஐயா இது மொத்தமே உங்களுக்கு ஏதா அப்படின்னு கொடுத்துட்டு அதை எல்லாத்தையும் போய் கோயிலில் எடுத்துன்னு போயிட்டு அடக்கிறாரு அந்த குங்குளியங்கள்லாம். அது ஆனாலும் அப்போது வாங்கிட்ட பிறகு மனசில் மனைவிக்கிட்ட இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போவோம், மனைவி கொடுத்தது எதுக்காக,
குழந்தைங்க பசியாக இருக்குது, இதை விற்று நெல்மணிங்களோ மளிகை பொருளெல்லாம் வாங்கின்னு வாங்கன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ எப்படி போகிறதுன்னு. அதனால் ஒரு மனசில் ரொம்ப சந்தோஷம், சாமிக்கு குங்குளியத்துக்கு குறைவில்லை, அதை வாங்கி வச்சுட்டோம், இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு யோசனை பண்ணல. அந்த ஒரு களைப்புலேயே என்ன பண்ணுறாரு, அப்படியே தூங்கிடுறாரு, உறங்கிடுறாரு. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்காரர் வருவாங்க, குழந்தைக்கு எல்லாம் ஒரு மளிகை பொருளெல்லாம் வாங்கின்னு வருவாருன்னு இந்த அம்மா விழி மேலே விழி வச்சு காத்துன்னு இருக்காங்க. பார்த்தா இவர் பார்த்தோன்னா அசதியில் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் அப்படியே படுத்துடுறாரு அந்த அசதியில் பசியின் காரணமாக. இந்த அம்மாவும் பார்த்தோன்னா விழி மேலே விழி வச்சு பகல் பொழுது இரவாகி போச்சு. அப்போ இந்த அம்மாவும் உறங்க போகிறாங்க. அப்போது சாமி வந்து அசிரியாக பேசுகிறாரு. 2 பேர் அனுப்புகிறாரு. யார்? குபேரனை அனுப்புகிறாரு. குபேரனை விட்டு அந்த வீடு ஃபுல்லாக பணம் நகைங்க எல்லாமே தானியங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஒரு இரவுலேயே பார்த்தீங்கன்னா குபேரனை விட்டு எல்லாத்தையும் தானியங்க மளிகை பொருளுங்க அந்த வீடோட நிலைமையாக மாறிடுது. ஆனால் அந்த அம்மா கனவுலேயும் சாமி ஆசிரியராக சொல்கிறார், அம்மா எழுந்துரு, உன் வீட்டுக்கார் வருவார், கலையனார் வருவார், அவருக்கு நீ வந்து பாலும் கரும்பு சாரெல்லாம் சேர்ந்து அன்னம் பண்ணி வையுமா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா வீடே நிலமை மாறி போயிடுது. பார்த்தோன்னா நெல்மணிங்களை குவிஞ்சிருக்கு, துணிங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டாக இருக்குது, நகைங்க போயிட்டு பழைய உருப்படிங்க எதுவுமே இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பார்த்திங்கன்னா ஒரு இரவுலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே மாறி போச்சு அவங்க நிலமையே. அப்படியே அந்த அம்மா அப்படியே வியந்து போகிறாங்க. அப்படியே எல்லாமே தங்கம் வெள்ளி நவரத்னம் நவதானியங்கள் எல்லா மளிகை பொருளுங்க எல்லாமே வீடு ஃபுல்லாக குவிஞ்சு போச்சு. அந்த வீடும் பார்த்திங்கன்னா சாதாரண ஓட்டு வீடாக இருந்தது, இப்போ பிரம்மாண்ட வீடாக ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சாமி சொன்னார்லவா உன் கணவருக்கு சாப்பாடு செஞ்சு வைமான்னு அந்த அம்மா சாப்பாடு செய்கிறாங்க. அப்போ கலையனாருக்கும் சொல்கிறாரு சாமி போயிட்டு ஆசிரியர் தூக்கத்தில் சொல்கிறாரு, கலையனாரே எழுந்துரு, நீ போய் உன் வீட்டுக்கு போய் பாலும் கண்ணலும் கலந்த சாதம் நீ சாப்பிடு, நெய்யெல்லாம் அரிசியில் சாப்பாடு சாப்பிடு அப்படின்ற. உடனே துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாரு. இவருக்கு தெரியும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அங்கே எப்படி வந்து நெய் சாப்பாடு பால் சாதம்லாம் கிடைக்கும். ஆனால் சொன்னவர் வந்து அசரியாக சாமி சொன்னார், இருந்தாலும் நம்ம சாமி சொன்னதை நம்ம ஏற்றுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாரு. அவர் எல்லாம் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் பழைய இருந்த வீடே இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. அவருக்கு தெரியல, தன் மனைவி தான் வாங்கன்ற தன் மனைவி பார்க்குற சாதாரண நூல் சேலை தான் கட்டிட்டு இருந்தாங்க இத்தனை நாள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க பட்டு புடவை, கழுத்தில் இந்த மஞ்சள் சரடை தவிர இல்லாமல் இருந்தது இவர் போகும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா தங்க வளையல், கழுத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம், எல்லாம் ஆளே வந்து வித்தியாசமாக மாறி இருந்தாங்க. அப்போது என்னம்மா இது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, அல்லொத்த கண்டர் எம்மான் அருள் தர வல்லேன். அந்த வந்து சாமி நீங்கள் எப்பவும் கும்பிட்ற அந்த அமிர்த கடேஸ்வரர் தான் இவ்வளவும் அருள் பண்ணார் அப்படின்னோடனே பெருமானோட கருணை எண்ணி அப்படியே கண்ணீர் விட்டு அழறாரு. அப்படியே உடனே இப்போ வசதி வந்தோடனே கதவு மூடுன்னு சொல்லலை தன் மனைவி கிட்ட, ஃபுல்லாக இப்போ கதவு திறந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அக்கம் பக்கம் வீடுங்களெல்லாம் போய் சொல்கிறாரு, எல்லாரும் வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ, சாப்பாடு வேணுமா, இல்லை நவதானியம் வேணுமா, இல்லை துணிமணிங்க வேணுமா, இல்லை பணம் ஏதாவது தேவையா, நீங்கள் எந்த நேரம் இரவு பகல் பார்க்காம எந்த நேரத்தில் இந்த கதவு வந்து வீட்டு கதவு எப்பவுமே திறந்த வண்ணமாகவே இருக்கும். இப்போ அந்த வசதி வந்தோடனே அவருக்கு குணம் மாறலை, இன்னும் அதிகம் செய்யணும், எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. எந்த நேரத்துலையும் என் வீட்டு கதவு திறந்தே இருக்கும், என்ன வேணாலும் நீங்கள் வந்து வாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாரு எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் நல்லபடியாக அதேமாரி பழையபடி குங்குளிய அந்த கைங்கரியை சாமிக்கு செஞ்சுன்னே வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வருக்கு செஞ்சுட்டு வரும்போது ஒரு விஷயம் அவர் கேள்விப்படுறார். திருப்பனந்தாள் சொல்லுவாங்க, திருப்பனந்தாள். அங்கே பார்த்தீங்கன்னா தாடகை பிராட்டி அம்மா, ஒரு பெண்மணி, சாமிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த அம்மா தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அம்மையார் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்க திருமேனி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும். எப்பவுமே அந்த அம்மா தான் வந்து குடத்துல தண்ணி எடுத்துன்னு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி அன்றைக்கி அந்த அம்மா தாடகை பிராட்டி அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குடத்தை இப்படி தூக்குவாங்க. தூக்கும்போது பார்த்தோன்னா அந்த மேலாடை அப்படி விலகிடும். இப்போ சாமி அப்படியே அந்த அம்மாவுக்கு வந்து அப்படியே பதறிடும். இப்படி குடத்துல தண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் அந்த மேலாடை நழுவிடும். எப்படி சாமிக்கும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அந்த அம்மா அப்படியே
பதறி போயிடுறாங்க. அப்படியே இந்த தூக்குடவங்க இப்படியே இருக்காங்க. உடனே சாமி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அப்படியே சாஞ்சி அந்த அம்மாவோட மேலாடையே நழுவிட மாதிரி சாஞ்சி வாங்கிக்கிறார். இதை இந்த வந்து சோசோமியை அழகாக சொல்லுவார். இதில் வந்து சாமி ஒரு கருத்து சொல்லுவார். பெண்களோட மேலாடை தவறி விழுந்தால் அப்போ ஆண்களெல்லாம் பார்க்கக்கூடாது, தலை குனிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கருத்தாக சோசோமி ஐயா அடிக்கடி உரைநடையில் சொல்லுவார். அப்போது உடனே சாமி என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா அந்த மேலாடை விழாத மாதிரி சாமியை அப்படியே குனிஞ்சி அந்த அபிஷேகத்தை வாங்கிக்குவார். அவ்வளோதான். சாஞ்ச திருமேனி, சிவலிங்க திருமேனி அப்படியே நிமிராமையே இருக்கும். இதை மன்னன் பார்க்குறாரு, அந்த நாட்டு மன்னன் பார்க்குறாரு, ஐயோ சாமி வந்து சாஞ்சியே இருக்காரு சிவலிங்க திருமேனி அப்படின்ட்டு யானையை கட்டி இழுக்கிறாங்க, படை வீரர்களை கட்டி இழுக்கிறாங்க. நிமிரவே வரல சாமி. பார்த்திங்கன்னா எப்படியோ எவ்வளோ போராடுறாங்க. அந்த சாமி வந்து அன்பால் சாஞ்ச சாமி மறுபடியும் அந்த அன்பால் தான் நிமிருவாருன்ட்டு அவருக்கு ஒரு குறிக்கோள், தன்னோட பக்தன் வரணும்னு அவர் மனசுக்குள்ளே. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குங்குலி கலையனாருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு வராரு. எல்லாரும் பார்க்குறாரு, பெரிய பெரிய யானைகள்லாம் இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய இந்த வீரர்கள்லாம் இருக்காங்க, அவங்களால முடிவே வரல எல்லாரும். அப்போது உடனே ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். அமிர்த கடேஸ்வரரை நினச்சிக்கிறார். அமிர்த கடேஸ்வரரே, இவனோட பக்தி உண்மைனா இந்த சாமி வந்து இப்போ நீ இப்படியே இருந்தனா அந்த பெண்மணி மேலே ஏதோ அந்த பெண்மணி மேலே பழிப்பாவத்துக்கு ஏதாவது ஆளாகல் நேரிடல்லவா, அதனால் நான் அந்த கயிறு எடுத்து என்ன பண்ணுவார், குங்குலி கலையனாயினார் அந்த யானைகள்லாம் போட்டு இழுத்து அந்த கயிறு தன் கழுத்தில் போட்டுன்னு அப்போது இழுப்பார். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா ஒரே இழுப்புலேயே பார்த்தீங்கன்னா சாமி அப்படியே நிமிர்ந்துருவார். அன்பால் எப்படி அந்த தாடகை பிராட்டிக்கு அன்பால் அப்படி சாஞ்சாரோ, குங்குலி கலையனாருக்கு ஒரே இழால் பார்த்தீங்கன்னா யானை கட்டி எல்லாம் இழுக்க முடியாத அந்த சாமி ஒரே கயிற்றால் குங்குலி கலையனார் அன்பால் அப்படியே நிமிர்ந்துருவார். இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குங்குலி கலையனாருக்கு முன்னாடி காட்சி கொடுக்காம இறைவன் வந்து அவரோட மனைவிக்கு காட்சி கொடுத்தார். ஏன்னா எந்த பொண்ணும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அந்த அம்மா செஞ்சாங்க, தன் மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்தாங்கல்லவா. அதனால தான் குங்குலி கலையனாருக்கு முன்னாடி காட்சி கொடுக்காம சாமி அசிரியாக அந்த அம்மா கிட்ட போயிட்டு முதல்ல வந்து பேசுகிறாரு. ஏன்னா தன் கணவரோட தொண்டுக்கும் அந்த அம்மா இடைஞ்சல் கொடுக்கல, பசியில் அந்த மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்தாங்கல்லவா. அதனால தான் சாமி பார்த்திங்கன்னா குங்குலி கலையனாருக்கு கூட ஃபஸ்ட்டு காட்சி கொடுக்காம பேசாமல் தன்னோட மனைவிக்கு இந்த அவர் ஒரு அசிரியாக பேசி இந்த காட்சியை கொடுப்பார். எம்பெருமான் காட்சி கொடுத்து சந்தோஷப்படார். குங்குலி கலையனார் அப்படியே ஆனந்தத்தில் ரொம்ப சந்தோஷப்படார். அப்போது எம்பெருமான் சொல்கிறார், பலகால நீ வந்து இந்தமாரி அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பளிப்பு கொடுத்து அப்புறம் வந்து நீ கைலாயத்துக்கு வந்து அடைவாயன்னு சொல்லிட்டு மறைஞ்சிறார். அப்போது அடியாருக்கு அன்னம்பளிப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நாளில் பார்த்திங்கன்னா ஞான சம்பந்தரும் பார்த்திங்கன்னா குங்குலி கலையனார் வீட்டில் அறுசுவை உணவு சாப்பிடுவார். இப்படியா பலகாலம் குங்குலி கலையனார் அடியார்களுக்கெல்லாம் அமுது செஞ்சு இறைவன் அடி போய் சேர்ந்ததா இந்த வரலாறு முடியுது. இவரோட குரு பூஜை பார்த்திங்கன்னா ஆவணி மூல நட்சத்திரம். குங்குலி கலையனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.